மயில, மீனா, ராஜிமா, மயில, மாமா, இதோ வந்துட்டேன். மீனாமா, வாடி. சாப்பாடு எடுத்து வைக்கலாமா? சரிங்க அத்தை. எல்லாம் ரெடியா தான் இருக்கு. அம்மா ஒரு நிமிஷம். என்னடா? செந்திலே, கதிரே. டேய், அவங்கள சாப்பாடு எடுத்து வச்சுட்டு கூப்பிடலாமே. இல்லம்மா, நான் சாப்பிட்றதுக்காக கூப்பிடல, வேற ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் கூப்பிட்டேன். அப்பா, மக்கள் தொகை கணக்கெடுக்கிறாங்களாம், கேள்விப்பட்டீங்களாப்பா? இல்லையாடா, அப்படி ஒன்று நான் கேள்விப்படலையே. எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாப்பா. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் இன்னைக்கு தான் அதிகாரிங்க வந்துட்டு போனாங்களாம். ஏண்டா, தீபாவளி அன்னைக்குமா இந்த வேலையை பாக்குறாங்க? ஆமாம்மா. இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் வரப்போகுதுல்ல, அதுக்காக கவர்மெண்ட்ல அதுக்கு முன்னாலேயே இந்த வேலையெல்லாம் முடிக்க சொல்லியிருக்காங்களாம். அப்படின்னா எங்க ஆபீஸ்க்கு நியூஸ் வந்திருக்குமே மாமா. நீங்க சொல்றது எங்களுக்கு புதுசா இருக்கே. ஆமாண்ணே, ஒரு அரசாங்க உத்தியோகம் பார்க்குறோன்னா எனக்குமே இது புதுசா இருக்கு. இதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணுவார். டேய், நான் மக்கள் தொகை கணக்கெடுக்கிறாங்கன்னு தானே சொல்றேன், அதுக்கு என்னமோ நான் பொய் சொன்ன மாதிரி எல்லாரும் மாறி மாறி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ மாமா, அப்படிலாம் இல்ல, எங்களுக்கு விஷயம் தெரியலையேங்கிறதுக்காக தான் கேட்டேன்.